வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 20th of நவம்பர் எப்படி இருக்கும், எப்படி மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம். வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லியில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வீக்லியில் நல்லா புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. நம்ம டாப் வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது, ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்குது. மேலே ஒரு சப்ளையும் வரைஞ்சிருக்கோம். எந்த சப்ளை வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு டெய்லியில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்க்கான சப்ளையை தான் நம்ம வீக்லிலேயே அதாவது இது என்ன கான்செப்ட்னா, ஈக்குவல் ஹைஸ் அப்படின்னா இங்கே வரும்போது செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸ்டாப் லாஸ்னால் என்ன அர்த்தம், அவங்க திருப்பி செல் பண்ண கான்ட்ராக்டை லாஸில் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேருந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேக் ஆனோடனே வாங்குவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த லைன் தாண்டினோடனே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ், பை ஆர்டர்ஸ் இருக்கும். அதாவது செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும், பையர்ஸோட என்ட்ரியும் இங்கே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்புறமா நம்மளோட டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, எல்லா ஆர்டர்ஸையும் ஹண்ட் பண்ணும். செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணும், பையர்ஸ் இறங்கி நம்மளோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணும், அப்புறமா ஒன் சைடட் மொமெண்டம் கொடுக்கும். எப்பயுமே லிக்விடிட்டி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்ளை வந்து நான் இப்போதைக்கு ஏன் ரிமூவ் பண்ணலங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து 4 hours சப்ளை. 4 hours தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டார்கெட் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இன்னமும் இந்த டிமாண்ட் வந்து கீழே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணாமையே தான் போயிருக்காங்க. ஸோ வீக் 4 hours பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் இன்ட்டு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் இன்றைக்கி நேற்றுக்கெலாம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் புல்லிஷாகவே ஓடிட்டுருக்கு. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஸ்லைட் கேப் டவுன், இந்த பாயிண்ட் 25,987 கிட்ட ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு இல்லைங்களா 1 hourல. ஸோ நம்மளுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இம்பல்சிவ் கேண்டில் பிஃபோர் த பிரேக் விக்கோடு சேர்த்தோன்னாக்கா நம்ம இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்கன்னா இங்கேருந்து சாலிட் என்ட்ரி கிடைக்கும். அதாவது நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, இதுக்கும் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 minute or 2 minute டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சினோடனே நம்ம புல் பேக்கில் தாராளமாக இறங்கலாம். இது வரைக்கும் டார்கெட் பார்க்கலாம். 26,150 வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக டார்கெட் கிடைக்கும். என்ட்ரி பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 25,980 அந்த ரேஞ்சில் இருக்கும். 150 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் ஈஸியாக கிடைக்கும். இது ஸ்மால் கேப் டவுன். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலுமே மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வரும்போது நம்ம தாராளமாக இறங்கலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டை மேலே போகிறாங்க அப்படின்னாக்க அதுக்கான சினாரியோஸும் சொல்லிடுறேன். மார்க்கெட் மேலே போகிறாங்கன்னா அர்ஜெண்ட்டாக காலில் இறங்காதீங்க. எப்பயுமே ஒரு சப்ளையை வந்து இன்வாலிடேட் பண்ணிவிட்டு ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் புல் பேக் வரும்போது நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா நடுவில் நம்மளுக்கு இந்த சப்ளைலேருந்து ரியாக்ஷன் இன்னும் ஃபுல்லாக முடியல. இந்த சப்ளையை உடைக்கும் போது தான் இந்த சப்ளை வந்து இன்வாலிட் ஆகும். சப்ளை உடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இன்வாலிடேஷன் நடக்காது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு மேலே வந்து ஒரு 10 to 15 minutes சஸ்டெயின் ஆனாங்கன்னா தாராளமாக ஒரு புல் பேக்லேயே நம்ம கால் இறங்கலாம். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே போனாங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு புல் பேக்கில் கால். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வராங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். கேப் அப் ஓப்பன் ஆகிறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆனாங்கன்னா லாஸ்ட் கேண்டில் எப்பயுமே வந்து நம்மளுக்கு டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு சப்போஸ் இந்த ஓப்பன் ஆகிறதே 26,150 இல்லை 200 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். ரிஜெக்ஷன்ஸ் எப்படி கிடைக்குதா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு எய்தர் இந்த டிமாண்டு இல்லைன்னா நம்மளுக்கு கீழே வரைஞ்சிருக்கோம்ல இந்த கேப் வரைக்கும் கூட போகலாம் மார்க்கெட்டு. இந்த கேப் வரைஞ்சிருக்கிற வரைக்கும் கூட தாராளமாக போகலாம். ஸோ இது வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ், நாளைக்கே நடக்குமான்னு தெரியாது. ஆனால் சேஃப் சைடு நம்ம இது வரைக்கும் டார்கெட் சஸ்டெயின் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஈஸியாகவே பார்த்துடலாம். இது கேப் அப் சினாரியோ. கேப் அப்பில் மட்டும் ரிவர்சல் நடக்கும்போது புட்டு, ரிவர்சல் நடக்காமல் மேலேயே போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா தாராளமாக நம்மளுக்கு வந்து 26,275 ஆல் டைம் ஹைஸ் வரைக்குமே பார்த்துடலாம்.
ஸோ நம்ம கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆல் டைம் ஹைஸ் போகிற வரைக்கும் நம்மளுக்கு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக அமையாது. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்மால் புல் பேக் நேத்தியோட ஹை, அதாவது இந்த 26,075 வரைக்குமாவது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போது தாராளமாக காலில் இறங்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. திருப்பி ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணுறேன். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தாங்கன்னா இந்த டிமாண்டில் கால் ட்ரை பண்ணலாம். கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் வருதான்னு பார்த்துட்டு இங்கே இந்த சப்ளைலேருந்து கூட இறங்கலாம், இல்லைனா புல் பேக்கில் மறுபடியும் காலில் இறங்கலாம். ரொம்ப பெரிய கேப் அப் ஓப்பன் ஆனாங்கன்னா மேலேருந்தே ரிஜெக்ஷன் நடக்குதான்னு பார்க்கலாம், நம்பர் 1. இல்லை டக்குன்னே கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கோட ஹை 26,075 கிட்ட நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 25,300 வரைக்குமே டார்கெட் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான ப்ரெடிக்ஷன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.